ஹாய் ஃபேமிலி, வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபுல் மார்க் டெஸ்ட் 1 பேப்பர் 3. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்ஷன் தான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து யூஎஸ்லேருந்து படிச்சுட்ருக்காங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஆஃப்டர் மேரேஜுக்கு ஒரு படிக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரி வாங்க கரெக்ஷனில் போயிடலாம். சரிங்களா? ஸோ பேப்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் யூனிட்டு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. செக்ஷன் ஏ வந்து 3 10 மார்க் இருக்கும். செக்ஷன் பி வந்து 3 15 மார்க் நீங்கள் எழுதுறாமல் இருக்கும். அதான் 4 கொஸ்டின் கொடுப்பாங்க, 4ல் 3 எழுதுறாமல் இருக்கும். ரைட்டா? யூனிட் 2 பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு. அதே தான் 3 10 3 15 அப்படி எழுதுறாமல் இருக்கும். 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு. 4 10 மார்க் எழுதுறாமல் இருக்கும், 4 15 மார்க் எழுதுறாமல் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே வாங்க கரெக்ஷனில் போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொதல் கொஸ்டினை கேட்டிருந்தோம். எக்ஸ்பிளைன் அபவுட் வீன்ஹாக் டிக்ளரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க, 2 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாரி ஒரு மெயின் பாயிண்ட் கொடுக்குறேன்னா ரோமன் லெட்டர் 1 2 அப்படி கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா மற்றபடி நீங்கள் உள்ள 1 2 3 கொடுக்குறது ஓகே, நைஸ், ஓகேவா? அது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா திருத்தவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, நம்ம இத்தனை பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறோம். ஏன் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் போட சொல்கிறேன்னா வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதேமாரி ஒரு லைனுக்கு வந்து நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்றதை மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 5 6 7 லெட்டர்ஸ் எழுதிருக்கீங்களா? 1 2 3 4 5 1 2 3. ஸோ இப்போ நீங்கள் தனியாக உங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த இதில் இவ்வளோ எழுத போகிறோம், இந்த இதில் இவ்வளோ எழுத போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இது ஸோ இந்த ஐ இருக்குல்ல, அந்த எண்ணு கீழே வந்து இந்த 1 2 வந்துருச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ கேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இந்த இது பண்ணிட்டீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் வேர்டு அங்கே போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து லைன் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்பேஸ் அதிகமாக விட வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் பற்றி எழுதிருக்கீங்க, அந்த இயர் பற்றி எழுதிருக்கீங்க, நைஸ், ஓகே. ஸோ இதுவும் முக்கியமான பாயிண்ட், நல்லா இருக்குது. இதுவும் முக்கியமானது. சரி, ஓகே, இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன். ஓகே, ரெஸ்பெக்ட், அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பனோரமா அந்த இது போட்டிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ப்ரெசன்ட் போட்டிருக்கீங்க. அதில் ஒரு 2 பாயிண்ட் எழுதிருக்கீங்க. அதுலேயும் இயரில் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஓகே, இதுதாங்க முக்கியமானது. இந்த இது பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்குது 2021 இந்த இண்டெக்ஸில் இவ்வளோ ரேங்க் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் போகிறத இதை நீங்கள் இன்னொரு விதமாக போட்டுருக்கலாம். சரிங்களா? அந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த இடத்துல ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன டைம்லைன் சார்ட் மாதிரி போட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் இது. அப்போ டாப் 1 2ல் யார் இருக்காங்க, ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் நம்ம வந்து 142ல் இருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு சின்ன டைம்லைன் மாரி ஒரு இது போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் கொடுக்கப்படும்னா உங்களுக்கு 9 மார்க்ஸ் கொடுக்கப்படும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது. பட் இதில் எனக்கு என்னென்னா நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் எழுதுனீங்க அது எனக்கு தேவை. ஓகேங்களா? எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்றது நெக்ஸ்ட் டைம் எனக்கு கவுண்ட் பண்ணிட்டு கொடுங்க. டெஸ்ட்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக எத்தனை வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ் தேவையான எழுதுறீங்க. ஸோ 10 மார்க் ஒர்த்து தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கான மார்க் 9 மார்க். சரி, செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டென்டிஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் மெனி கண்ட்ரிஸ் பட் இந்தியா கண்டெயின் இட். கமெண்ட் இதை பற்றி கேட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ப்ரிவென்டிவ் டென்டிஷன் பற்றி சொல்லிருக்கீங்க, 2 பாயிண்ட்டு. இப்போ ஆர்டிகல் 22 யூஸ் பண்ணிருக்கீங்க, பெஸ்ட்டு. அதுலேருந்து ஒரு 4 பாயிண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஒய் இந்தியா நீட்ஸ் ப்ரிவென்டிவ் டென்டிஷன் பற்றி போட்டிருக்கீங்க. ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கீங்க. சரிங்க, ஓகேங்க. இதில் நீங்கள் டயக்ராம் ஆட் பண்ண முடியாது. ஓகே, பட் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் 9 மார்க்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ 9 பாட்டுன்னு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நான் டெலகிராமில் தந்துடுவேன் சிஸ்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் வந்து ஆப்பில் வரும். வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா லிஸ்ட் அவுட் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ரைட், ஓகே. நீங்கள்
தேர்ட் கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிருக்கீங்க. ஏன்னா 4/3ல் ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் வந்துருக்கீங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி கேட்டிருக்கோம். நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஓகே, 3 பாயிண்ட்ஸு, குளோபல் நாலேஜ் சென்டர் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், தேர்ட் மேஜர் இதெல்லாம். ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரைமரி எஜுகேஷன் பற்றி சொல்லிருக்கீங்க. சரிங்க, அந்த 5+3+ அந்த இதெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சூப்பருங்க. இந்தமாரி விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது. ஸ்ட்ரக்சர் அந்த ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்குது. இதாங்க ஃபார்மெட் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்தமாரி ரைட் சைடில் ஒரு டயக்ராமை போட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சூப்பர். இதை நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான், பக்காவாக பண்ணுறீங்க. ஓகே, அடுத்த ஹையர் எஜுகேஷன், அதில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த பர்சன்டேஜ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் எந்த ப்ராப்ளம் இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் அடித்து எழுதலை. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஸோ கன்க்ளூஷன் கொடுத்துருக்கீங்க. கேஸ் ஸ்பெண்டிங் ஆன் எஜுகேஷன் 6%, த கரண்ட் பீயிங் 4.6%. ஓகே, அதாவது நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்கன்னா 6% இருக்கணும், பட் நீங்கள் வந்து 4.6% இப்போ கரண்ட் ரேட் பற்றி கொடுத்துருக்கீங்க. வெரி குட். ஓகே, நைஸ் சிஸ்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து 9 மார்க் கொடுப்பேன். சூப்பராக பண்ணிருக்கீங்க. ஸோ 9/10. இதை நீங்கள் அப்படியே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சூப்பராக பண்ணிருக்கீங்க. சரிங்களா, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இங்கே இப்போ கொஸ்டின் விட்டேன். ஓகே, ஸோ இப்போ 15 மார்க்ஸு. ஸோ 15 மார்க்ஸில் எந்த கொஸ்டின் எழுதிருக்கீங்க? ஜியோகிராஃபியில். ஓகே, மொதல் கொஸ்டின் எழுதிருக்கீங்க. Describe the Malthus theory with examples which propose relationship between economic growth and environment degradation பற்றி கேட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ Malthus explains the relation between, ஓகே கரெக்டாக. ஃபுட் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ Malthus theory பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அதோட டயக்ராம் ஓகே, சார்ட் யூஸ் பண்ணுறீங்க. சூப்பர் சிஸ்டர். ஓகே, நீங்கள் நிறைய தடவை எழுதுனதால தான் உங்களுக்கு அந்த லைனிங்லாம் வந்துருக்குது. ஓகே, ஸோ பாசிட்டிவ் செக்ஸ், ப்ரிவென்டிவ் செக்ஸ் பற்றி எழுதிருக்கீங்க. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன் பற்றி எழுதிருக்கீங்க. ஓகே, அதில் எத்தனை பாயிண்ட்? ஒரு 7 பாயிண்ட் எழுதிருக்கீங்க. COVID-19. ஓகே, நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் அதில் ஆட் பண்ணிருக்கீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டேரெக்டாக அந்த ஓல்டு தியரி மட்டும் லிஸ்ட் வந்துருப்பாங்க. பட் நீங்கள் இப்போ இருக்கிற அந்த கோவிட் சுச்சுவேஷனால் என்ன இருக்குது, அதுதான் உங்களோட அப்ரோச் மெத்தட். அதான் அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் என்ன நடக்குதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம மேனேஜ் பண்ணி எழுதணும். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். ஓகே, கன்க்ளூஷன் நல்லா பண்ணுறீங்க. Earth is not only for humans but also for other species. In the name of development we are. So okay, nice. இந்தமாரி கோட் யூஸ் பண்ணுறது நல்லது தாங்க, தப்பு கிடையாது. அழகாக பாக்ஸ் பண்ணி சொல்லிருக்கீங்க அதை. ஓகேங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் அந்த ரோம் லெட்டர் 1 to 3 மாரி தனியாக அது கொடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, சூப்பருங்க. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு 14 மார்க்ஸ் கொடுப்பேன். இது எப்போ வந்து உங்களுக்கு இதாகும்னா நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் எழுதிருக்கீங்க. இப்போ 10 மார்க்கா ஒரு 8 மினிட்ஸில் முடிக்க பாருங்கள். ஓகேங்களா? 15 மார்க்கா 10 மினிட்ஸ். இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் 10 நிமிஷம் 8-10 அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பீடுக்குள்ளே உங்களால் இதே இதை மேனேஜ் பண்ண முடியுதுன்னா சூப்பர். ஓகேவா? ஸோ ஓகே, நீங்கள் செகண்ட் கொஸ்டின் எழுதிருக்கீங்களா? அடுத்தது டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அயன் டோம் பற்றி கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ அதை பற்றி என்ன எழுதிருக்கீங்க? அயன் டோம்னா என்னன்னு சொல்லி எழுதிருக்கீங்க. இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க. அதில் ஒர்க்கிங். ஓகே, சூப்பருங்க. சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 யூனிட்ஸ். ஓகே, ஓகேங்க. ரேடார், பிஎம்சி, தமிழ் மிசைல்ஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா இந்த மேலே ஒரு லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே எதுவும் போகணும். இப்போ நீங்கள் நம்ம ஆன்சர் ஷீட்டில் எழுதியிருந்தீங்கன்னா மேலேயோ இந்த சைட்லேயோ இல்லை இந்த சைடு போகிற மாதிரிலாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் போடுறது நீங்கள் ஒரு லைன் இறக்கி கூட போட்டுக்கலாம். இந்த இதுக்குள்ளே கூட நீங்கள் சர்க்கிளில் போட்டுருக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த இது தாண்டி எழுதிடாதீங்க. ஓகே,
கன்க்ளூஷன். ஓகே, நைஸ் சிஸ்டர். ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 14 மார்க்ஸ் கொடுக்கப்படுது. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே, லிஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்டிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் பற்றி கேட்டிருக்கோம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க, சூப்பருங்க. இதுதான் உங்களுடைய அந்த கான்செப்ட் கிளாரிட்டி பற்றி நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்தது தான் பெஸ்ட்டு. ஓகே, அக்ரிகல்ச்சர் போகிறப்ப நடுவில் அந்த பாயிண்ட்ஸ் அதாவது நீங்கள் பேஜ் வேஸ்ட் பண்ணவே இல்லை சிஸ்டர், பர்ஃபெக்டாக எழுதிருக்கீங்க. இந்த டயக்ராம்ஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் அல்டிமேட்டுங்க. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிருக்கீங்க, அட்வான்டேஜஸ், டைப்ஸு, கன்க்ளூஷன். சூப்பர் சிஸ்டர், 14 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 என்விரான்மெண்ட்டு. ஸோ என்விரான்மெண்ட்டில் 10 மார்க்ஸ் எழுதிருக்கீங்க, பார்க்கலாம். ஓகே, அனலைஸ் பிரதான் மந்திரி, அனலைஸ் பிரதான் மந்திர ஸ்ரம் யோகி மான்தான் ஸ்கீம் இன் டீட்டெயில். ஓகேங்களா, பிரதான் மந்திரி அது அங்கே ஸ்பெல்லிங் நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகே, இன்ட்ரடக்ஷன், அப்புறம் அதில் பெனிஃபிஷரிஸ் பற்றி சொல்லிருக்கீங்க, அதோட எப்படி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படி சொல்லிருக்கீங்க, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க. நீட் ஃபார் பிஎம், இதோட நீட் அதுதான் முக்கியம், அந்த நீட் கொடுத்துருக்கீங்க, சூப்பருங்க. சரிங்களா, பட் இதில் வேர்ட்ஸ் கவுண்ட் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ 9 மார்க்ஸ் கொடுக்குறேன். 10 மார்க்குக்கு இது போதுமானது தான், பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் இருக்கீங்களா? எக்ஸ்பிளைன் அபவுட் தி இம்பேக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ஆன் தி கோரல் லைஃப் எக்கோசிஸ்டம். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோன்னா, இது வந்து ஒரு முக்கியமான டாபிக், இந்த டைம் பீரியடில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான். இன்ட்ரடக்ஷன், அப்புறம் கோரல்ஸ் பற்றி சொல்லிருக்கீங்க, இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அண்ட் கோரல்ஸ் பற்றி சொல்லிருக்கீங்க. ப்ளீச்சிங்னா என்னது, ஓகே, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் மினரல் கண்டென்ட், ஓகே, நியூட்ரியன்ஸ் பற்றி, அப்புறம் கன்க்ளூஷன். சூப்பருங்க, 9 பட்டுங்க. எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. சின்ன சின்ன இது தான், அது மட்டும் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கானது தான். ஓகேங்களா, ஸோ தேர்ட் கொஷின் ஸ்கிப் பண்ணிருக்கீங்களா? ஓகே, தேர்ட் கொஷின் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபோர்த் கொஷின் எழுதிருக்கீங்க. வாட் ஆர் த மேஜர் காசஸ் ஆஃப் மேங்க்ரோவ் டெப்ளிஷன், கிரிட்டிக்கல் அனலைசிஸ் பற்றி கேட்டிருக்கீங்க, எழுதிருக்கீங்க. ஓகே, ஸோ யூனிட் 2ல் A4 எழுதிருக்கீங்க. சிம்பிளுங்க, இது நம்மளுக்கு என்ன வரும்ன்றதை அழகாக பார்த்து எழுதிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை நல்லா வாங்க பார்க்கலாம். ஸோ 10 மார்க் கொஷின் அதுவும். ஸோ இன்ட்ரடக்ஷன் போட்டு ஒரு 5 பாயிண்ட் எழுதிருக்கீங்க. ஸோ எட்ஜ் எஃபெக்ட், ஹை சாலினிட்டி, ஓகே, சிம்பிளுங்க. இப்போ நான் வந்து சில கண்டென்ட் ஏரியாவே போகும்போது இந்தமாதிரி நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறது நல்லது தான். சரிங்களா, காஸ் ஆஃப் டெப்ளிஷன், குளோபல் வார்மிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம், clearing, okay, overuse invasion of foreign species. ஃபாரின் ஸ்பீஷீஸ் நீங்கள் போட்டிருக்கீங்களா இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபெர்டிலைசர்ஸ், கன்க்ளூஷன். சூப்பருங்க. ஸோ 9 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ யூனிட் 2ல் 15 மார்க் செக்ஷன் போகிறோம். வாட் இஸ் எக்காலஜிக்கல் பிரமிட் அண்ட் எக்ஸ்பிளைன் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் அண்ட் எனர்ஜி இன் டீட்டெயில் பற்றி கேட்டிருந்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் அந்த டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ பாருங்க, பிரமிட் ஆஃப் பயோமாஸ், ஓகே, டயக்ராம் பக்காங்க, பக்கா. ஓகே,
நீங்கள் இதை என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த டயக்ராமை இந்த இடத்துல போட்டுட்டு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மேலே ஏற்றிருக்கலாம் ஓகேவா. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி அது இன்னுமே நல்லாயிருக்கும் சரிங்களா. 8 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்க. அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் பற்றி எழுதிருக்கீங்களா. ஓகே 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 நீங்கள் ஆல்ரெடி கொஸ்டின் எழுதி வச்சிட்டிங்க. ஸோ பேஜ் எழுதுன்னு சொல்லி அடிச்சிருக்கீங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஓகே சூப்பருங்க. பிரமிட் ஆஃப் எனர்ஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ லிமிடேஷன்ஸ் கன்க்ளூஷன்ஸ் ஓகே 14 மார்க்ஸ் சிஸ்டர். ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் எழுதிருக்கீங்களா. வாட் ஆர் த மேஜர் சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் ரீசெண்ட் அக்ரிகல்ச்சரல் பில்ஸ் அதை பற்றி எழுதிருக்கீங்க. இன்ட்ரோடக்ஷன் நைஸ் ஓகே 2020 நடந்ததை பற்றி சொல்லியிருக்கீங்க. பர் மந்த் 3 அக்ரிகல்ச்சர் பில்ஸ். இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் பில் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை வந்து இது பண்ணணும் ஓகேவா. இந்த கொஷின் இன்னும் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் அதையும் இது பண்ணணும். என்ன ரீசன்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட்டை உள்ளே எழுதிட வேணாம், அதை பார்த்துக்கணும் சரியா. ஸ்டேட் அண்ட் காமர்ஸ் பில்லு சேலஞ்ச் இன் இம்ப்ளிமெண்டிங் திஸ் பில் ஓகே. ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் ப்ரைஸிங் ஓகே. சேலஞ்சஸ் இம்ப்ளிமெண்டிங் பில் essential Communities Amendment Act. Way forward conclusion. So 14 marks இந்த கொஸ்டின்ங்க. எங்கேயுமே உங்களுக்கு மார்க் வரைக்கும் தோணலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க. Mention the core strategies in implementing aspiration district ஓகேவா. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 150 130 ஓகே. இதெல்லாம் சூப்பருங்க. அழகாக கரெக்டாக பிளான் பண்ணி எங்கே இதில் பாக்ஸ் போடணும் அந்த இதெல்லாம் அழகாக பண்ணிருக்கீங்க. கன்வர்ஜென்ஸ் கொலாபரேஷன் காம்படிட்டிவ்னஸ் ஓகே. ஸோ அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கீங்க. நோ ஒன் இஸ் லெஃப்ட் பிகைன் ஓகே. சக்ஸஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் கன்க்ளூஷன் 14 மார்க்ஸ் சிஸ்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செக்ஷன் மூவ் ஆகிறோம். அதாவது யூனிட் 3 போகிறோம். இந்தியன் எக்கனாமிக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 10 மார்க்கும் 4 15 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் முதல் கொஸ்டின் எழுதிருக்கீங்களா. வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஓகே. க்ரீன் ரெவல்யூஷனாக ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் பற்றி எழுதிருக்கீங்க. நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அட்வான்டேஜஸ் கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்டு என்னென்ன கொடுத்துருக்கீங்க. ஹெக்டேர் ப்ரொடக்டிவிட்டி ஓகே. இன்ஜின்ஸ் அண்ட் பம்ப் செட்டு ஓகே. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஓகே. பேங்க்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி கேட்டீங்க. கேமல் ஆஃப் மான்சூன் ஓகே ஓகே. ஃபஸ்ட் எடுத்துனா அதுதான் மான்சூன். அந்த இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகே. ஒரு 15 மார்க்குக்கு நீங்கள் வந்து எத்தனை 7 8 9 இந்த இடத்துல நீங்கள் மொத்தமாகவே 10 பாயிண்ட் எழுதிருக்கீங்க 10 மார்க்குக்கு. சூப்பருங்க. 9 மார்க்ஸுங்க. செகண்ட் கொஸ்டின் எழுதிருக்கீங்களா. எக்ஸ்பிளைன் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக் அண்ட் இட்ஸ் பாட்டம் டாப் அப்ரோச் ஃபீஸிபிலிட்டி. நித்தி ஆயோக் வந்து எப்போதுமே மைண்டில் நிற்கணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது ஓகே. ஃபஸ்ட்டு நித்தி ஆயோக்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்லிட்டு ஓகே. ஆயோக் இஸ் த பாலிசி திங்க் டேங்க் ஓகே. ஃபீச்சர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக் சொல்லிருக்கீங்க. பாட்டம் டாப் அப்ரோச் பற்றி ஒரு 6 பாயிண்ட் எழுதிருக்கீங்க. சூப்பருங்க ஓகே. நோ இஷ்யூஸ் பக்கா எழுதிருக்கீங்க. 9/10 கொஸ்டின் போகலாம். Explain Birubari Union case from the point of view of C.N. Roy. So introduction, Radcliffe line defines okay. ஓகே சின்ன கோடு போட்டு தான் அடிச்சிருக்கீங்க. தப்பாக எழுதினாலும் அது ஒரு நைஸ் ஓகே.
பெருபாரி பற்றி சொல்லியிருக்கீங்க. நேரு நூன் அக்ரிமெண்ட் பற்றி எழுதிருக்கீங்க. ஆர்டிகல் 143 பற்றி எழுதிருக்கீங்க. கன்க்ளூஷன். சூப்பர் சிஸ்டர். 9/10 இந்த ஒரு கொஸ்டினுக்கு. 4th question. How the High Court take supremacy in issuing writs while comparing Supreme Court? Explain writ of mandamus in detail. Introduction. Writ jurisdiction. High Court over Supreme Court பற்றி எழுதிருக்கீங்க. ஆர்டிகல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. writ of mandamus பற்றி எழுதிருக்கீங்க. ஓகே. கான்ஸ்டியூஷன். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க, மைண்டில் அன்றைக்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 10 மார்க்குக்கு சூப்பராக எழுதிருக்கீங்க. சரிங்களா? ஓகே. 9/10. நம்ம 15 மார்க் போகலாம். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் நம்ம கொடுக்குற அந்த ஆன்சர் ஷீட்டில் எழுத பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருக்கீங்களா? Preamble is basic structure of Constitution justified. ஓகே, நீங்கள் 5th கொஸ்டின் எழுதிட்டீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, தெரியுங்களா சிஸ்டர்? ஏன்னா உங்களுக்கு வந்து 5 கொஸ்டினில் 4 தான் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் 5வது கொஸ்டின் எழுதிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு தயவு செஞ்சு இனிமேல் பண்ணுறாதீங்க. இதனால் உங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து கொஸ்டின் நம்ம எப்படி புரிஞ்சோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ தயவு செஞ்சு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது. ஓகேவா? பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதனால் சரிங்களா? சரி, வாங்க 15 மார்க்ஸ் போவோம். யூனிட் 3ல் 15 மார்க்கு. In what way sustainable development goals is helping to eradicate world poverty? Analyze its result. சரிங்களா? இதை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி பற்றி எழுதிருக்கீங்க. எக்கனாமிக் பாவர்ட்டி சூப்பருங்க. சோஷியல் பாவர்ட்டி பற்றி எழுதிருக்கீங்க. நைஸ். என்விரான்மெண்டல் பாவர்ட்டி, பொலிட்டிக்கல் பாவர்ட்டி, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் SDGs. ஓகே, இயர்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. நைஸ். கன்க்ளூஷன். சூப்பருங்க. கேட்ட கேள்வி ரிசர்ச், கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் எழுதிருக்கீங்க. ஓகே, அந்த பாவர்ட்டியில் எப்படி வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. 14 மார்க்ஸ் சிஸ்டர். What are the major challenges in linking rivers of India? Comment. Okay, introduction கொடுத்துருக்கீங்க. ஸோ challenges in linking rivers கொடுத்துருக்கீங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. 6th பாயிண்ட் அடிச்சு எழுதிருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகே, வே ஃபார்வர்ட். கன்க்ளூஷன். சூப்பருங்க. 14 மார்க்ஸ் கொடுக்குறது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மேஜர் இம்பேக்ட்ஸ் ஆஃப் AFS. ஓகே, நீங்கள் 3rd கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிருக்கீங்களா? ஓகே, 3rd கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிருக்கீங்க. ஸோ 4th கொஸ்டின் போட்டிருக்கீங்க. மேஜர் இம்பேக்ட்ஸ் ஆஃப் AFSPA. ஸோ நீங்கள் 3rd கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. 4th கொஸ்டின், ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். சூப்பருங்க. இம்பேக்ட்ஸ் ஆஃப் அது எழுதிருக்கீங்க. இங்கே இம்பேக்ட்ஸாக நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற இம்பேக்ட்ஸ் அளவுக்கு ரொம்ப டிஃபைன் பண்ணி எழுதிருக்கீங்க. செம்ம. 9 முக்கியமான பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வே ஃபார்வர்ட் பற்றி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் கன்க்ளூஷன். அவசரம்.
14 மார்க்ஸ் இந்த கொஸ்டினுக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல B5. ஓகே, explain the factors responsible for origin of ocean currents. Okay, அடுத்து how ocean currents influence fishing. சரி, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கீங்க 2 பாயிண்டில். அது ரெகுலர் பேட்டர்ன் பற்றி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓஷன் கரண்ட். ஓகே, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேண்ட் எழுதிருக்கீங்களா? சைலண்ட் ரொட்டேஷன் ஆஃப் எர்த்து, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேண்ட். ஓகே, கரண்ட்ஸ்லா. ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் ஃபிஷிங் இதை பற்றி சூப்பருங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இதுக்கப்புறம் எதுவுமே எழுதாதீங்க, சரிங்களா? அதுவும் பார்த்துக்கணும். அதேமாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது கீழெல்லாம் எழுதக்கூடாது, இதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பாருங்கள், சரியா? பட் இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதில் இதை நான் வார்னிங் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ அதேமாரி இதுலேயும் பாருங்கள். ஸோ மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த ஷீட் கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக ஃபோட்டோ எடுங்க நெக்ஸ்ட் டைம் இருக்கும்போது, கொஞ்சம் இது பண்ணாமல், சரியா? மற்றபடி சூப்பராக எழுதிருக்கீங்க சிஸ்டர். இந்த கொஸ்டினுக்கு 14 மார்க்ஸு. ஸோ உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அப்புறம் மற்றவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டெஸ்ட் எழுதி முடிக்கல. ஸோ தயவு செஞ்சு எழுதி முடிங்க. என்ன ரீசன்னா, ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒரு 250 மார்க்குக்கு எழுதும்போது உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். இப்போ இவங்க என்னென்ன மேஜராக மிஸ்டேக் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும். இந்த பேப்பரில் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எழுதிருக்காங்க, ஓகேங்களா? 4 கேட்டிருக்கணும், 4 எழுதணும். 3 கேட்டிருக்கணும், 3 எழுதணும். அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி, 5 ஆப்ஷன் கொடுத்தாலும் சரி, புரியுதுங்களா? அது ஒரு மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக்கு. அடுத்தது மேக்ஸிமம் உங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், மேக்ஸிமம் வேர்ட்ஸ் லிமிட்டாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருக்காங்க. எங்கே தேவையோ அங்கே டயக்ராம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் எது மிஸ்டேக்னா அது தேவையில்லாமல் அது எக்ஸ்ட்ரா அங்கே அந்த கோடுக்கு மேலே போடுறது, அது கோடு கீழே போடுறது, அதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, ஓகேங்களா? இவங்க அடித்து எழுதுனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 5 தான் இருக்கும், அது தாண்டி இருக்காது, புரியுதுங்களா? ஒரு 1 2 3 தான் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது. இதெல்லாம் அவங்க நிறைய எழுதியிருந்தால் தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஏன்னா அவங்க எத்தனை நிமிஷத்தில் எழுதுனாங்க அதுதான் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ண ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் இருக்குது, குரூப் 1 மெயின்ஸுக்கு 1 இயர் கோர்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ்க்கும் தனியாக இருக்குது. இதேமாரி நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கும் நடத்திட்டுருக்கோம், குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் நடத்திட்டுருக்கோம். குரூப் 4க்கும் மெயின்ஸ் குரூப் 4க்கும் கோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 9600819370. சரிங்களா? பை, ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.